ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ரெண்டு எக் எடுத்து அந்த மாதிரி உடச்சி போட்டு வச்சுருக்கேன் கைஸ். வச்சுட்டு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஒரு வடசட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கைஸ். கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து ஊற்றணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் கைஸ் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போடணும் கைஸ். போட்டுட்டு அதையே நம்ம கொஞ்சம் கலக்கணும். அது நல்லா தெரிக்கும். அதனால் பார்த்து நின்று நீங்கள் கலக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கைஸ். ஸோ அது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அதில் ஆட் பண்ணணும். நம்மளோட கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் பிறகு தேவையான அளவு மிளகா. நான் ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு மிளகா எடுத்துக்கணும். பிறகு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி வெட்டிட்டு போடணும். போட்டு அதே நல்லா கலக்கணும். நல்லா வணக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம அதே வணக்கணும் எண்ணெயில். கைஸ் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் இந்த கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கைஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருந்த எக்கை இதில் ஊற்றிடணும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது ஜஸ்ட் ஸ்டஃப்பு கைஸ். ஸோ அது பண்ணிட்டு நல்லா கலக்கணுங்க கைஸ். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. நம்ம ஏன் ஒரு பிஞ்ச் உப்பு ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஸ்டஃப்புக்கு ஆல்ரெடி இந்த கலக்கையிலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம கலக்கணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கைஸ். இந்த மாதிரி நல்லா கலக்குனா நம்மளுக்கு நம்மளோட ஸ்டஃப்பு ரெடி ஆகிடும் கைஸ். இதை ஆஃப் பண்ணி நம்ம அசைட் வச்சிடணும் கைஸ். நம்ம அதை அசைடாக கீப் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் பேன் இல்லைனா தோசைக்கல்லே ஓகே கைஸ். ஸோ அதை வச்சுட்டு அதில் நம்ம சாண்ட்விச் செய்கிறங்காட்டி அதுக்கு ப்ரெட்டு தான் கைஸ் முக்கியம். ஸோ அந்த ப்ரெட்டை நம்ம இதில் வச்சுருவோம் கைஸ். வச்சுட்டு அந்த ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை இங்கே வச்சிடணும் கைஸ். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை இங்கே நமக்கு தேவையான அளவு நிறைய ஸ்டஃப்பு வச்சிடணும் கைஸ். வச்சுட்டு இன்னொரு சைடு சாண்ட்விச்சையும் நம்ம இது மேலே போட்டுடலாம் கைஸ். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கைஸ் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். சும்மா நெய் ஊற்றிட்டு ப்ளஸ் இதை நான் நல்லா டோஸ்ட் பண்ணுவேன். இதை அப்படியே திருப்பி போடவும் செய்யணும். பாருங்க நம்ம நல்லா திருப்பி போட்டங்காட்டி சாண்ட்விச் வேகுது. சிம்மில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. நான் கொஞ்சம் பண்ணுங்க. நல்லாமே பாயில் செய்யணும்.
பாயில் பண்ணிட்டோம். நல்லா நம்ம பாயில் பண்ணிடுவோம். சிம்மில் வச்சு பாயில் பண்ணுவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணணும். எடுத்து திருப்பி போட்டு பண்ணால் நம்மளோட சாண்ட்விச் ரெடி. எடுத்து நம்ம ஸ்டஃப்பை ஆஃப் பண்ணி